திருவண்ணாமலை சித்தர் ஸ்ரீல ஸ்ரீ சிவகுருநாத நமசிவாய சுவாமிகள் என்ற தலைப்பில் ஒரு புதிய சேனலை ஆரம்பித்துள்ளோம். இதன் நோக்கம் பக்தர்கள் அனைவரும் எங்களுடைய ஆன்மீக தகவல்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வில் அனைத்து முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆன்மீக தகவல்படி வலம்புரிச்சங்கு, ருத்ராட்சம், கருங்காலி, சஞ்சீவினிவேர் என்று பல வகையான ஆன்மீக பொருட்களை வழங்கி அனைத்து பயனும் அடைய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். இந்த பொருட்கள் அனைத்தும் 48 நாட்கள் சித்தர்களால் பூஜிக்கப்பட்டு வந்த மிகவும் சக்தி வாய்ந்த பொருட்களாகும். இதை வாங்கி பயனடைவதால் அனைத்து வளங்களும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாயா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கையிலே மலையான் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அடியால் திருவண்ணாமலையிலும் கொல்லிமலையிலும் ஜீவசமாதி அடைந்த சித்தர்களின் அருளாசி பெற்ற சன்னியாசி. இன்று என் குருநாதருடைய ஒரு சில விளக்கத்தை அளிப்பதற்காக தங்கள் முன் வருகை தந்திருக்கிறோம். ருத்ராட்சம் பற்றியும் கருங்காலி பற்றியும் ஏகப்பட்ட சந்தேகத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால என்னோட வேண்டுகோளுக்கு இணங்கி என்னோட குருநாதர் தங்கள் முன் வருகை தந்திருக்கிறார். குருநாதரை இப்பொழுது சந்திக்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் நமச்சிவாயம். சுவாமிஜி, உலக மக்கள் என்னிடம் ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க. ருத்ராட்சம் யார் யார் அணியலாம், யார் யார் அணியக்கூடாது என்ற சந்தேகம் நிறைய பாக்கியவதிகளுக்கு உள்ளது. இப்போ நம்ம சன்னியாசிகள் நம்ம ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கோம். ஆனா இல்லற வாழ்க்கையில் ருத்ராட்சம் அணியலாமா, ருத்ராட்சம் அணிந்தால் துறவரத்திற்கு வந்துவிட வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம ருத்ராட்சம் அணிஞ்சா கல்யாணம் பண்ணக்கூடாது, குழந்தை பெற்றுக்க கூடாது, இல்லறத்தில் இருக்கக்கூடாது, இப்படி ஏகப்பட்ட கேள்வி வருது. இது எதனால இந்த கேள்வி வருது? இதுக்கான முக்கிய விளக்கத்தை நீங்கள் கொடுங்க சுவாமிஜி. ஓம் நமச்சிவாயா. தாங்கள் கேட்ட ருத்ராட்சத்தை பற்றிய விளக்கத்திற்கு அடியன் விளக்கத்தை சொல்கிறேன். நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, ஸ்ரீ சமயத்தில் உள்ளது நீரு, செந்துரை வாய்மை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. என் தாய் மதுரை மீனாட்சி, ஸ்ரீ காஞ்சி காமாட்சி, திரு அண்ணாமலையான் அர்க்கராட்ச மலர்பாத திருவடிகளுக்கு சரணத்தை தெரிவித்துக் கொண்டு மக்கள் அனைவரும் ஆன்மீக பக்தர்களும் ஆயிரக்கணக்கானவர்கள் பல சந்தேகங்களை அடியனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அடியேன் அனைவரும் ருத்ராட்சம் அணியலாமா அணியக்கூடாதா என்று அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ருத்ராட்சம் சிவனுடைய அம்சம், சிவகடாட்சம். உலக மக்கள் அனைவரும் இந்த ருத்ராட்சத்தை அணியலாம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் பெரியவர், இது எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ருத்ராட்சம் அணிவதால் மனிதனுக்கு உண்டான உடல்நிலையில் ஆரோக்கிய பலம் அதிகப்படுகிறது, ஒரு ஆத்ம பலம் அதிகப்படுகிறது, இறைவனுடைய பக்தி அதிகப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு ருத்ராட்சம் அணிவதால் பக்தி அதிகமாகி உடலுடைய ஆரோக்கியமும் அதிகமாகும் பொழுது மனிதன் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்தினுடைய தன்மையிலும் சரி, மனிதன் அளவுக்கரிய ஒரு பல வெற்றிகளை அடையக்கூடிய ஆற்றல் ருத்ராட்சத்தில் இருக்கிறது. தவறாமல் பெண்கள் கண்டிப்பாக அணியலாம். பெண்கள் அணிவதால் குடும்பத்தினுடைய வளர்ச்சி மென்மேலும் அதிகரிக்கும், பக்தி அதிகரிக்கும், தூய்மை அதிகரிக்கும், மனிதனுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கும். ஆகவே இந்த ருத்ராட்சத்தை அணிவதன் மூலமாக நாம் சிவத்தலத்துக்கு சென்று வழிபடாத கட்டத்திலும் கூட நாம் சிவத்தலத்திலே சென்று வழிபட்டதற்கு உண்டான பலனை இந்த ருத்ராட்சத்தினுடைய சக்தி நமக்கு அளித்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு கல்வி, படிப்பு, ஞானம், அறிவு இவைகள் அனைத்திலுமே இந்த ருத்ராட்சம் அணிவதால் அதனுடைய பஞ்சபூத சக்தியினுடைய தன்மை நல்வழிப்படுத்துகிறது, ஒரு ஒளிகடாட்சத்தை காட்டுகிறது. ஆகவே யாரும் எந்த ஒரு சந்தேகப்படாமல் அனைவரும் ருத்ராட்சம் அணியலாம். ருத்ராட்சம் அணிந்தவர்கள் புலால் உண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது. இரண்டை தவிர மற்றவர்கள் திருமணமானவர்கள் ருத்ராட்சம் அணியலாம், கல்யாண வாழ்க்கையிலே சிறப்புடன் இருக்கலாம், குழந்தைகளை நன்றாக பெற்றுக்கொள்ளலாம், அனைத்து நம் குடும்ப வாழ்க்கையிலும் ஒழுக்கமாக நடந்து கொள்ளலாம். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த இரண்டை மட்டும் தவிர்க்க ருத்ராட்சம் அணியும் போது, அதாவது புலால் உண்ணும் போதும் நாம் ருத்ராட்சத்தை கழட்டி நமது பூஜை அறையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த நாள் குளித்து முடித்து விட்டு ஓம் நமச்சிவாயா என்ற நாமத்தையும் திரு அண்ணாமலை நாமத்தையும் சொல்லி பிறகு மீண்டும் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம். நாளடைவில் ருத்ராட்சம் அணிய ஒரு வயதிற்கு மேல் நாம் புலால் உண்ணுவது நம்மை விட்டு அகலும். அது இயற்கையின் சக்தியால் சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தால் நம்மை அதை ஒரு நல்வழிப்படுத்தி
நல்வழிப்படுத்தி நம்மை ஒரு ஒளிகடாச்சத்தை நோக்கி நம்மளை கொண்டு செலுத்தும். நமது ஆத்ம பலமும் அதிகரிக்கும், நமது ஆயுள் பலனும் அதிகரிக்கும். பிணியற்ற வாழ்க்கை வாழ்ந்து சிவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று பல நன்மைகள் கிடைக்கும், ஆற்றலை பெறலாம். இதை கடைபிடித்தால் போதும். மற்றவர் அனைவரும் ருத்ராட்சம் அணியலாம். அணிவதனால் மென்மேலும் பலன்களே. சிவனுடைய அருட்கடகம் நமக்கு 24 மணி நேரமும் நம்முள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவே தத்துவம். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. நன்றி சுவாமிஜி. மகாதேவா. மிக்க நன்றி சுவாமிஜி.